ஹாய் மாயா. எதுக்கு அவசரமா என்ன பார்க்கணும்னு சொன்ன? நான் சொன்னதை பத்தி டிசைட் பண்ணிட்டியா? எதை பத்தி கேக்குற? என்ன இவ்வளவு அசால்ட்டா கேக்குற? எப்படி உன்னால இவ்வளவு தைரியமா இருக்க முடியுதுன்னு எனக்கு சுத்தமா புரியல. சரவணா, நீ எதை பத்தி சொல்றேன்னு கொஞ்சம் ஓப்பனா சொல்றியா? நீ பிரெக்னண்டா இருக்கிறத பத்தி தான் சொல்ற. நீ இந்த விஷயத்த ஜீவா கிட்ட சொல்லிட்டியா? இல்ல, சொல்லல. ஏன் சொல்லல? ஏன்னா எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. எனக்கு ஒரே டைலமாவா இருக்கு. இதுல என்ன டைலமா? ஒண்ணு வேணான்னு டிசைட் பண்ணு, இல்ல வேணும்னு டிசைட் பண்ணு. ஆனா என்ன கேட்டனா நான் அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கும் சொல்லுவேன். இது உனக்கு வேண்டாம். இது உன் கெரியருக்கு சுத்தமா செட் ஆகாது. நீ வேணா பாரு மாயா, உனக்கு இருக்க அழகுக்கும் திறமைக்கும் நீ எங்கேயோ போக போற. 1 minute. Yes, Maya here. மேம், இன்டர்நேஷனல் ஃபேஷன் அசோசியேஷன்ல இருந்து கால் பண்றோம். எங்களோட ஃபேஷன் ஷோக்கு நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்கல? We are happy to announce நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்க. Oh my god, really? எஸ் மேடம். மற்ற ஃபார்மாலிட்டிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் நாங்க சீக்கிரமாவே சொல்றோம். பை மேடம். Okay. சரவணா, இது என்ன கால் தெரியுமா? இன்டர்நேஷனல் ஃபேஷன் அசோசியேஷன் ஃபேஷன் ஷோக்கு என்ன செலக்ட் பண்ணிருக்காங்களாம். வாவ், சூப்பர் மாயா, கங்க்ராட்ஸ், கை கொடு. Thank you சரவணா. இது என்னோட ட்ரீம் சரவணா. நான் செலக்ட் ஆனதை என்னால நம்பவே முடியல. மாயா, நான் சொன்னது 100% உன் லைஃப்ல ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தோணுது. அதனால தான் இந்த டைம்ல உனக்கு இந்த கால் வந்திருக்கு. நிஜமா சொல்லணும்னா நான் இந்த குட் நியூஸை சொல்றதுக்காக தான் உன்னை வர சொன்னேன். அதுக்குள்ள உனக்கே கால் வந்துருச்சு மாயா. ஆனா மாயா, நீ கன்சீவ் ஆனது இந்த அசோசியேஷனுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாரு. ஓகே மாயா, உன் வெல்விஷரா நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இதுக்கு மேல உன்னை ஃபோர்ஸ் பண்ண நான் விரும்பல. இதுக்கு மேல உன் இஷ்டம். பாய் மாயா, நான் கிளம்புறேன். சரவணன் சொல்றது கரெக்ட் தான். இந்த சான்ஸை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. குழந்தைய எப்போ வேணாலும் பெற்றுக்கலாம். ஆனால் இந்த சான்ஸ் திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. நான் கன்சீவ் ஆனதை யார்கிட்டயும் சொல்லாமல் மறைச்சதும் நல்லதுக்கு தான். ஸோ இந்த குழந்தைய கலைச்சிட வேண்டியது தான். நீ சொன்ன மாதிரி நான் மாயா கிட்ட பேசிட்டேன். குட். இனிமே இந்த விஷயத்தை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். மாமா, கால்ல அடிபட்டு இருக்குன்னு அக்கா சொன்னாங்க. இப்ப எப்படி இருக்கு மாமா? ஓகே. அது டாக்டர் வந்து மருந்து கொடுத்துட்டு போனாரா? சரியாயிடுச்சு. ஆமாமா, சரியாயிடுச்சு. மாயா, இங்க வா. காலையில எங்க போயிட்டு வர மாயா? அது கொஞ்சம் அர்ஜென்ட்டான வேலை இருந்துச்சுன்னா அதுக்கு தான் போனேன். என்ன மாயா நீ? அண்ணன் வீட்டுல 2 நாள் இருக்கலாம்னு சொல்லிட்டு யாரு கூடயும் இருக்க முடியாம இப்ப நீ ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் சுத்திட்டு இருக்கோம். ஆனா இந்த டைம் அவர் லீவ் போட்டிருக்காரு. அண்ணா, லீவ்ல இருக்கீங்களா? எனக்காகவாண்ணா? உனக்காக தான். உனக்காக தான். உனக்காகவே தான். ஓகே அண்ணி, இருங்க, நான் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். நாம எல்லாரும் ஒண்ணா சாப்பிட்டுட்டு படம் பார்க்கலாம். ஓகே. மாயா, 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 என்னாச்சு? அக்கா, மாயா இப்ப எப்படி இருக்கா? இப்போ பரவாயில்ல ஜீவா. வாங்க டாக்டர். டாக்டர், மாயாவுக்கு என்னாச்சுன்னு தெரியல. அடிக்கடி மயக்கம் போட்டு விழுந்துடுறா. ப்ளீஸ் கொஞ்சம் தரவா செக் பண்ணுங்க. சரிங்க கௌதம், நான் பாத்துக்கிறேன். மேல இருக்கா?
வாங்க டாக்டர். உட்கார் உட்கார். ம். இப்ப எப்படி இருக்கு? இப்ப நல்லா இருக்கேன் டாக்டர். கண்ணை துறமா. என்ன மாயா இவ்ளோ வீக்கா இருக்க? நீ ஹெல்த் கேர்லாம் பண்ணிக்கிறது இல்லையா? ஆல்மோஸ்ட் 3 months கம்ப்ளீட் ஆக போகுது. சரி சரி, டேப்லெட்ஸ்லாம் எழுதி தரேன், ஹெல்தியா இருமா. பிரெக்னெண்டா இருக்கிறவங்க மயக்கம் போடுறது நார்மல் தான். ஆனா உங்க அண்ணன் பயந்துட்டா இருப்பாரு. டாக்டர், எங்க வீட்ல யாருக்கும் இந்த விஷயம் தெரியாது. வாட்? ஆல்மோஸ்ட் 3 months ஆக போகுது மாயா. வீட்ல யாருக்கும் தெரியாதா? என்னம்மா சொல்ற? ஆமா டாக்டர், நான் இன்னும் வீட்ல சொல்லல. ஏம்மா? ஏன்னா எனக்கு இந்த குழந்தை வேண்டாம் டாக்டர். நோ நோ, அப்படிலாம் பேசக்கூடாது. ஆல்ரெடி டாக்டர் ஷைலஜா மேடம் சொன்னாங்க. நான் இங்க வரதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் வந்தேன். இப்போ இந்த விஷயத்த நீ உங்க வீட்ல சொல்லி தான் ஆகணும். இதுக்கு மேலலாம் நீ மறைக்கிறது நல்லதில்ல. ப்ளீஸ் டாக்டர், தயவு செஞ்சு சொல்லாதீங்க. எனக்கு இந்த குழந்தை வேண்டாம். ஏன்னா இது என் கரியருக்கு நல்லதே இல்லை. ப்ளீஸ் டாக்டர், ப்ளீஸ். சரிம்மா, ஓகே ஓகே, சொல்லல. ஆனா கவனமா இருமா, சரியா? என்னாச்சு டாக்டர்? மாயாவுக்கு என்னாச்சு? உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ். மாயா பிரெக்னெண்டா இருக்கா. மாயா, ஆ? வாவ், எவ்வளவு ஸ்வீட்டான விஷயம் சொல்லிருக்கீங்க டாக்டர். குழந்தைங்கிறது கல்யாணம் ஆன பொண்ணுங்களோட கனவு. அது ஒரு வரம். அது எல்லாருக்கும் அவ்வளோ ஈஸியா கிடைச்சிடாது. கிடைக்காதவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும். இப்போ எதுக்கு டாக்டர் இதெல்லாம் சொல்றீங்க? ஒன்றும் இல்லை, உங்க குடும்பத்துல ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. உங்க தங்கச்சியை நல்லா பத்திரமா பார்த்துக்கோங்க. ஷூர் டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ம், வரேன் மாயா. தேங்க்யூ டாக்டர். மாயா, நிஜமாவா? மது, ஸ்வீட் பண்ணுங்க. கேசரி, பாதாம் அல்வா எல்லாம் பண்ணுங்க. அப்புறம் மாயாவுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் பண்ணுங்க. பண்ணிட்டா போச்சு. பாட்டி, நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் 1 மாச சம்பளம் போனஸாக போட சொல்ல போகிறேன். அது ரொம்ப நல்ல விஷயம்பா. இந்த சந்தோஷத்தை எல்லாரும் சேர்ந்து கொண்டாடலாம். ஆமாம் பாட்டி, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நம்ம வீட்டில் மாயாவோட குழந்தை துள்ளி விளையாட போகுது. அந்த குழந்தைய நான் என் கையில வச்சு தாலாட்டெல்லாம் பாட போறேன். மாயா அம்மாவாக போறா, நான் மாமாவாக போறேன். டேய், நீ இப்படி பேசுறதை கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா எனக்கு. பாட்டி, சீமந்தம் எங்க வச்சுக்கலாம்? அதுக்குள்ள என்னடா சீமந்தம்? அதுக்கெல்லாம் இன்னும் நாள் இருக்கு. இல்ல பாட்டி, இந்த சந்தோஷத்தை நம்ம கொண்டாடணும். எல்லாரையும் வர வச்சு இந்த விஷயத்த சொல்லி ஒரு விழா மாதிரி கொண்டாடணும்.
விழா எல்லாம் அப்புறம். முதல்ல மாயாவுக்கு உன் கையால ஸ்வீட் ஊட்டி விடு. இரு, நான் எடுத்துட்டு வரேன். தான் தங்கச்சிக்கு குழந்தை பிறக்க போதுன்னதும் எப்படி துள்ளி குதிக்கிறாரு. இந்த கௌதம், முதல்ல உன் கையால ஸ்வீட் எடுத்து மாயாவுக்கு ஊட்டி விடு. மாயா இந்தா. ஜீவா நீ கூட. மாயா மாயா, நீ இந்த வீட்டுக்கு வந்தப்போ சின்ன குழந்தை, இன்னைக்கு உனக்கே ஒரு குழந்தை பிறக்க போகுது. ஐ எம் so 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 happy. Congratulations ஜீவா. தேங்க்ஸ் மாமா. இந்த விஷயத்தை கேட்டு நீங்க எவ்வளவு சந்தோஷப்படுறத பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆபீஸ்ல எல்லாருக்கும் 1 மாசம் போனஸ் வேற கொடுக்குறீங்க. வேற லெவல் மாமா நீங்க. பின்ன இது என்ன சாதாரண விஷயமா? இந்த வீட்டுக்கு முதல் வாரிசா பிறக்க போற குழந்தை இதுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போற? மதுமிதா, உடனே மாயாவுக்கு காஷ்மீர்ல இருந்து குங்குமப்பூ வாங்கணும், ஆப்பிள் வாங்கணும். குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாங்கிறத நாம எல்லாரும் சேர்ந்து டிசைட் பண்ணுவோம். அப்புறம் ஒரு முக்கியமான கண்டிஷன், இந்த குழந்தை பிறக்கும் போது அத நான் தான் என் கையால முதல்ல வாங்குவேன். அப்புறம் இப்பவே சென்னையிலேயே நம்பர் 1 ஸ்கூல்ல அட்மிஷன் வாங்கிடலாம். பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்க வைக்கணும். இந்த உலகமே அந்த குழந்தைய அண்ணாந்து பார்க்கணும். கௌதம், தங்கச்சி குழந்தைக்கு இவ்வளவு யோசிக்கிற, உன் குழந்தைக்கு எவ்வளவு யோசிப்ப? அக்கா, பாட்டி சொல்றது கரெக்ட் தான். மாமா என் குழந்தைக்கே இவ்வளவு பண்றாருன்னா உன் குழந்தைக்கெல்லாம் சொல்லவா வேணும்? அப்படியே தங்க தொட்டிலே தூங்க வைப்பாரு. பிளாட்டினம்லே ட்ரெஸ் தச்சு போடுவாருன்னு நினைக்கிறேன். ஜீவா, அம்மாக்கு இந்த விஷயத்த ஃபோன் பண்ணி சொல்லிடு. ஆமாக்கா, அம்மா இதை கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஜீவா, நாளைக்கு நல்ல முகூர்த்த நாளா இருக்கு. 3 மாசத்துல பூ முடிக்கிறது நம்ம வழக்கம். நாளைக்கே நம்ம வீட்ல அதையும் பண்ணிடலாம். இதையும் சேர்த்து உங்க அம்மா கிட்ட சொல்லிடுப்பா. சரி பாட்டி, சொல்லிடுறேன். மாயா, உன் முகமே சரியில்லையே, என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நான் நார்மலாக தான் இருக்கேன். சரி, முதல்ல இந்த விஷயத்த எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிடலாம். ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இரு, அவங்களுக்கு ஃபோன் பண்றேன். ஜீவா, என்னங்க? ஏங்க ஜீவா, பேசு பேசு. ஹலோ ஜீவா, என்ன பண்றீங்க? அம்மா, ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போறேன். நேத்து தான் கிளம்பி வந்தோம், அதுக்குள்ள என்ன ஹாப்பி நியூஸ் சொல்ல போற? அம்மா, நீங்க திரும்பவும் கிளம்பி வரணுமா? ஏன்னா நீங்க பாட்டியாக போறீங்க. மிஸ்டர் ராமகிருஷ்ணன் தாத்தாவாக போறாரு. நீங்க 2 பேரும் தாத்தா பாட்டியாக போறீங்கம்மா. என்னடா சொல்ற? ஆமாமா, மாயா பிரெக்னண்டா இருக்கா. இறா, ஏங்க நாம 2 பேரும் பாட்டி தாத்தா ஆக போறோமா? மாயா பிரெக்னண்டா இருக்காளா? ஓ, பேசு பேசு. டேய், என்னடா இவ்வளவு பெரிய விஷயத்த சாதாரணமா போன்ல சொல்ற? ஐயோயோ, எனக்கு உடனே என் மருமகளை பார்க்கணும் போல இருக்கே. வாங்க, சீக்கிரம் வந்து பாருங்க. டேய், முதல்ல அவகிட்ட போனை குடுறா. என்ன விளையாடுறீங்களா? நம்ம குடும்பத்துக்கே வாரிசு பெத்து கொடுக்க போறா. நீங்க போன்ல பேசுறேன்றீங்க. நாளைக்கு ஃபங்க்ஷன் வைக்கலாம்னு இருக்காங்க. கிளம்பி நேர்ல வாங்க, அப்ப பேசிக்கலாம். டேய், ஒரு நிமிஷம் குடுறா. அதெல்லாம் கொடுக்க மாட்டேன். இப்போ அவ உங்க மருமக மட்டும் கிடையாது, என் குழந்தைக்கு அம்மாவாக போறா. அவ்வளவு ஈஸியால அவகிட்ட பேசிட முடியாது. நீ ரொம்ப பண்றடா.
ஒரு வார்த்தை அவகிட்ட பேச விட மாட்டேங்கிறியே. சரி சரி, இரு அப்பா கிட்ட குடுக்கறேன், நீயே சொல்லு. குடு குடு. இந்தாங்க. ஜீவா கங்க்ராச்சுலேஷன்டா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. டேய் கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. சரி சரி, மாயாட்ட ஃபோன் கொடு. சரி இருங்கப்பா, நான் போனை ஸ்பீக்கர்ல போடுறேன். மாயா வா. மாயா, அப்பாவும் அம்மாவும் பேசணுமா? வா. ஹலோ ஆண்டி. மருமகளே, நீ இவ்வளவு சீக்கிரம் எங்களை தாத்தா பாட்டி ஆக்குவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலம்மா. ரொம்ப சந்தோஷம்மா. மாயா, இனிமேதான் நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உனக்குன்னு ஒரு குழந்தை வரப்போகுது, உன் வாழ்க்கையே மாறப்போகுது. இத பாரு, இனிமே படப்படன்னு கோவப்படக்கூடாது. பெரியவங்க சொன்னா சரி சரின்னு கேட்டுக்கணும். முக்கியமா டயட் அது இதுன்னு இருந்து உடம்ப கெடுத்துக்காத. இத பாரு, உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு. வாய்க்கு ருசியா இந்த அத்தை சமைச்சு போடுறேன், புரியுதா? சரிங்க அத்தை. நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் உன்னை எப்படி பாத்துக்கிறேன்னு மட்டும் பாரு. சரிங்க அத்தை. எனக்கு லைட்டா தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. நீங்க ஜீவா கிட்ட பேசுங்க. சரி சரி. சரிம்மா, அப்ப நாளைக்கு வந்துருங்க. நாளைக்கு எல்லாம் பேசிக்கலாம். சரிடா, வந்துடுறோம். சரிம்மா, வச்சிடுறேன். என்னங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. கடவுளே, எங்க வீட்டுக்கு ஒரு வாரிசை கொடுத்துட்டேன். என்ன மாயா அப்படி பாக்குற? இல்ல, இத்தனை நாள் நான் குழந்தைன்னு சொன்ன போதெல்லாம் நீ வேண்டாம் வேண்டான்னு, ஆனா இப்போ இவ்ளோ ஹாப்பியா இருக்க. ஏய், ஹாப்பியா இல்லாம லூசா நீ? நான் அப்பாவாக போறேன். இது என்னோட குழந்தை. இதுக்கு யாராவது ஹாப்பி ஆகாம இருப்பாங்களா? அன்னைக்கு நான் குழந்தை பெத்துக்கலான்னு சொன்னப்போ கமிட்மெண்ட் அது இதுன்னு அளந்து விட்ட. இப்போ மட்டும் என்ன இப்படி பேசுற? அது அப்ப சொன்னேன், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா குழந்தைங்கிறது நம்ம கையிலயா இருக்கு. நம்ம பிளான் பண்ணி ஓரளவு வாழலாம். ஆனா அதை மீறி நடந்தா நம்ம ஏத்துக்கணும். நாம நினைச்சது நடக்கலங்கிறதுக்காக அதையே நினைச்சிட்டு இருக்க முடியுமா? கிடைச்சத சந்தோஷமா ஏத்துக்கிட்டு வாழணும் மாயா. மாயா, எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல. நான் அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். எனக்குன்னு ஒரு குழந்தை நினைக்கும் போது அவ்வளவு த்ரில்லிங்கா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் மாயா. இனிமே எதுக்கும் கவலைப்படாத. ரிலாக்ஸ்டா ஜாலியா இரு. இந்த புட்டிக் கிட்டிக்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். குழந்தை பெத்துக்கிற வரைக்கும் வேற எதை பத்தியும் நீ யோசிக்கவே கூடாது. நல்லபடியா இந்த குழந்தைய பெத்தெடுக்கிறதா உன்னோட ஒரே நோக்கமா இருக்கணும். நீ தான் அம்மாவாக போற. ஆக்சுவலா உனக்கு தான் ஃபீலிங்ஸ் அதிகமா இருக்கும். ஆனா அதை விட எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. என்னன்னே தெரியல. ரொம்ப தேங்க்ஸ் மாயா. என்ன இவன் இப்படி அந்தர் பல்ட்டி அடிச்சு பேசுறா? இத்தனை நாள் இவனுக்கு பயந்து நம்ம சொல்லாம இருந்தோம். இப்ப என்னடானா இவ்ளோ ஈஸியா இதை எடுத்துக்கிட்டா? என்ன இது? ஒரு நிமிஷம் இரு, நான் இப்ப வந்துடுறேன். இப்ப என்ன செய்யறது? நாளைக்கு ஃபங்க்ஷன் வச்சு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்றது? ஏங்க, உங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரவா? அது இருக்கட்டும். மாயாவுக்கு ஜூஸ் கொடுத்தீங்களா? மாயா ஏதாவது சாப்பிட்டாளா? அவ வயிறு நிறைய சாப்பிட்றத பாத்தீங்களா? பிரெக்னெண்டா இருக்கிற பொண்ணுங்க ஹெல்த்தியா இருக்க என்னென்னமோ கொடுக்கணும்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் கேட்டீங்களா? ஏங்க, இருங்க இருங்க, ரிலாக்ஸ். எல்லாமே கேட்டுட்டேன். நீங்க முதல்ல உட்காருங்க. 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 இந்த குழந்தை எனக்கு வேண்டாம். இது ஜீவா கிட்ட சொல்லிதான் ஆகணும். கண்டிப்பா அதுக்கு ஜீவா ஒத்துப்பான் தான் நான் நினைக்கிறேன். ஒருவேளை ஜீவா ஒத்துக்கலைனாலும் நான் இந்த முடிவுல இருந்து மாற போறதா இல்ல. என்னோட முடிவு இதுதான்.
இப்ப சொல்லுங்க. ஆக்சுவலி நானே டாக்டர் கிட்ட கேட்டிருக்கேன். அவர் ஒரு லிஸ்ட்டு அனுப்புறேன்னு இருக்காரு. என் ஃப்ரெண்டு நான்சின்னு ஒருத்தி யூஎஸ்ல இருக்கா, அவகிட்டையும் கேட்டிருக்கேன். அவங்ககிட்டலாம் பேசி நாளைக்கே மெடிசன்லாம் வர வச்சிருவேன். சரிங்க. ஆமாம் மது, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இந்த பொண்ணுங்களுக்கு ஏதேதோ ஆசைலாம் வருமோவே, அதெல்லாம் என்னன்னு மாயா கிட்ட கேட்டிங்களா? இருங்க. உங்க தங்கச்சி கன்சீவ் ஆனதுல இருந்து நீங்க தரையிலே நிக்காம வானத்திலே பறந்துட்டு இருக்கீங்க. என்ன விஷயம்? பின்ன என் தங்கச்சி கன்சீவா இருக்கான்னா அது சின்ன விஷயமா? நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? என்ன கௌதம், குழந்தைங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு பிடிக்குமா? குழந்தைங்கன்னா பிடிக்குமாவா? நல்லா கேட்டீங்க போங்க. குழந்தைங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் மாயாவுக்கு குழந்தை பிறக்க போகுது. சொல்லவா வேணும்? உங்களுக்கு தெரியாது மதுமிதா, இந்த வீட்டில் ஒரு காலத்துல யாருமே கிடையாது, நான் மட்டும்தான். ரொம்ப தனிமையா இருக்கும். அப்பதான் சித்தி என் தம்பி தங்கச்சிங்களோட வீட்டுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த குடும்பம் சொந்த பந்தம் எல்லாம் வர ஆரம்பிச்சது. இப்போ இந்த வீடு முழுக்க ஜனங்க. இப்ப பார்க்க வீடு எப்படி இருக்க பாத்தீங்களா? எனக்கு இப்போ இந்த குழந்தை வேண்டான்னு தோணுது.